சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு ராகி மாவுல லட்டு எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. அதில் 4 ஸ்பூன் நெய், முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ 1/2 கிலோ ராகி மாவு அதை எடுத்துக்கிறேன். அதையும் வறுத்துக்கணுங்க நெய்லியே. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த மாவை நல்லா பச்சை வாசனை வரும், மாவாக இருக்கும். அதனால் கையை விடாமல் வறுக்கணும். அந்த மாவு வறுக்கிறச்சே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நெய்யும் அந்த மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணுறச்ச ஒரு வறுத்த ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அந்த ஒரு ஞாபகம் வரும் நமக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த பாதம் ரெண்டுத்தையும் பொடியாக நைஸ் பண்ணிக்கிறேங்க. அரைச்சாச்சுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப இதுவாக ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேச்சம்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடுறேன். அதன் பிறகு ராகி மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை, பாதாம், பேச்சம்பழம், ராகி மாவு நல்லா கலந்துக்கோங்க. பேன் வச்சுருக்கேங்க. அதில் இந்த வெல்லத்தை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி மெல்ட் ஆகட்டும் நல்லா. இதுலேயே ஏலக்காய் பொடி போட்டுடுறேங்க. மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஊற்றி கலந்துக்கிறேங்க. அப்படியே கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலரி விட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம். பிடிக்கிற அளவுக்கு வாட்டர் இருக்கணும் நமக்கு. திருப்பி ஊற்றிக்கிறேன் வெல்லத்தை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி போட்டுடுறேங்க. இப்போ நம்ம இந்த சூடாக இருக்கிறச்சியே லட்டு பிடிச்சிடணும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. சூடு கம்மியாகிடுச்சுன்னா திருப்பியும் நம்ம கடாயில் வச்சு கொஞ்சம் அப்படி ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி பால்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் சூடு இருக்கிறச்சே பிடிச்சிடணுங்க. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான ராகி மாவு லட்டு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.